श्रीमते श्रीवराहमहादेशिकाय नमः। श्रीमते रङ्गरामानुजमहादेशिकाय नमः। श्रीमते वेदान्तरामानुजमहादेशिकाय नमः। श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः। श्रीमते भगवते भाष्यकाराय महादेशिकाय नमः। श्रीमते भगुलभूषणमहागुरवे नमः। श्री तरंगमहनंदने हेमाब्जनायिका समेत श्री देवनाथ परब्रह्मणे नमः। श्री अलर्मेल मंगा नायिका समेत श्री श्रीनिवास परब्रह्मणे नमः। श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति। சீருந்துதோ புலு திருவேங்கடமுடையான் பாரந்தச் சொன்ன பழமொழியுள் ஒருந்துதானே யமயாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப் போமளவும் வாழ்வு. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. தயாசதகம் என்ற கிரந்தத்திலே சுவாமி தேசிகன் தயினுடைய குணங்களை சொல்லின்னு இருக்கார். 102 ஸ்லோகங்கள் நம்ம சேவிச்சிருக்கோம். இதில் 101வது ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகன் தயை என்ற குணத்தை நான் சேவிக்கிறேன், இத்தர குணங்கள் எல்லாம் இந்த தயை நான் போற்றுவதை ஆமோதனம் பண்ணுகின்றேன்னு சொன்னார். இந்த 102வது ஸ்லோகத்திலே நான் மந்தக்கவியானவன், நான் உன்னை பாடுகின்றேன் அம்மா. வேதம் கூடம் எம்பெருமான குணங்களை பாட ஆரம்பித்து இடத்திலே நின்று போயிடுத்து. ஆனால் நான் ஒரு மந்தஸ்ச சாகசமிதம் தொய்வந்தினோமே, அப்படி உன்னுடைய ஒரு வைதாளிகன் போலே நான் பாட ஆரம்பித்து ஒரு சாகசம் பண்ணிட்டேன். அதிலே குறைகள் இருந்தால் நீ என்னை ரட்சித்து அனுகிரகிக்க வேண்டும் அப்படின்னு தயாதேவியிடத்தில் பாடிய ஸ்லோகங்கள் உள்ள குறைகளுக்கு தயாதேவியிடத்தை சரணாகதி பண்ணுறார் சுவாமி தேசிகன். இது ஒரு அனுபவமாக அந்த 102வது பாசுரம் இருக்கு அப்படின்னு காட்டினார். இன்றைய தின பாசுரம் எப்படி இருக்குன்னா 103வது பாசுரம். பிரயோதயே ததனுபாவ மகாம்புராசௌ प्राचेदस प्रभृत योगी परम तटस्थाः तत्रावतीर्णमदलपसमाप्लुतुं त्वां पद्मापदेः परगसनोचितम् आद्रियेताः. இதில் ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் இது. சுவாமி தேசிகன் தன்னை நைச்சானுசந்தானம் பண்ணிக்கிறார். பிரயோதயே தொத அனுபாவ மகாம்புராசௌ அப்படின்னு. இந்த மகா அம்புராசௌ பெரிய சமுத்திரத்துடைய தடஸ்தமான சமுத்திரம், உன்னுடைய அனுபவமானது அதன் விஷயத்திலே பிராச்சேசத பிரபுதிபிகின்னு சுவாமி தேசிகன் தெய்வநாத பஞ்சாஸ்திரம் எடுத்தார். இந்த வால்மீகி அவரை போன்ற மகரிஷிகள் எல்லாரும் உன்னை உன்னுடைய குணம் என்ற தடஸ்தில் இறங்கி நீச்சல் அடிக்கணும்னு ஆசைப்பட்டா, அதெல்லாம் அவளெல்லாம் கரையிலே நின்றுட்டா, கரையிலேயே நிற்பவர்களாக ஆகிறார்கள்னு சொல்கிற சுவாமி தேசிகன். தத்திர அவதீர்ணம். ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த சமுத்திரத்தை, அந்த மகா குணமாகிய மகா சமுத்திரத்தில் இறங்கி அதல ஸ்பிருசம்னர் அடிவரை போய் கடைசி ஆழத்தை, சமுத்திரத்துடைய கடைசி ஆழத்தை நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு ஆலுப்தம், அந்த ஆசை நிறைவேறாமல் நான் மேலே குதிச்ச உடனே மேலே வந்துட்டேன். உன்னுடைய சமுத்திரத்தை குதிச்ச உடனே மேலே வந்துட்டேன். மூழ்கின உடனே நான் வெளில தள்ளப்பட்டுட்டேன். அப்போனா நான் எவ்வளோ ஒரு அணுபரிமாணம்னு பாருங்கோ. வால்மீகி போல ஆதிகாவிகளே உன்னுடைய குணத்தை பாட முடியாத போது நான் பாடுறேன்னு குதிச்சுட்டேன். உள்ளே குதிச்ச உடனே வெளில வந்துட்டேன்மா.
சொல்கிற சுவாமி தேசிகன் பத்மாபதேகே, இந்த லக்ஷ்மிபதி வேங்கடநாதனுடைய பிராட்டி லக்ஷ்மிபதிக்கு பிரகசனோச்சிதம், ஒரு ஹாஸ்யம், ஒரு சிரிப்புக்கு இடமாம். ஆத்ரியேதாக, அது சிரிப்புக்கு என்னை பார்த்து கேவலமாக சிரிக்கிறதுக்கு முன்னாடி நீ என்னை ஒரு ஆதரவு கொடுத்து ஆதரிக்க வேணும் அப்படின்னு சொல்கிற. தாத்பரியார்த்தம் என்னன்னா, சக்திக்கு மீறி ஆசைப்பட்டுட்டேன்னு சொல்ல வர. இதே விஷயத்தை சுவாமி தெய்வநாயகன் விஷயமாக அச்சுத சதகத்தில் சுவாமி தேசிகன் சாதிக்கும் போது ஒரு அற்புதமான ஒரு ராமாயண விஷயத்தை கொடுக்குறார். இந்த இடத்துல அச்சுத சதகத்தை 92வது ஸ்லோகத்தை சாய்க்கிறார். பாலபவ கொவ்வதரளோ மாரு விஜாயக்கு சாயரம் தரியுமனோ பத்தே விதுமம் அச்சுய கங்கிய பயபயும கமசு மககாவேயம். இது பிராகிருதத்தில் எழுதின ஸ்லோகம். இது அப்படி எனக்கு பிராகிருதத்திலே பாடானதால அதிலே சொல்கிறேன். இந்த அடியூர்கவியினுடைய தாமரை அதை எல்லோரும் விரும்ப பரம போக்கியமாக இருக்குன்னு விரும்புகிறா. மகரிஷிகளும் ஆழ்வார் ஆச்சாரிகள் எல்லாருமே விரும்பின திருவடியாக இருக்குது. அப்பேற்பட்டதான் ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தை நான் பெறுவதற்கு, அற்பமான நான் பெறுவதற்கு ஒரு சின்ன முயற்சி பண்ணுறேன். மாருதி ஜாயக்கி சாயரம் தரியுமனோன்னு. ராவணவதம் பண்ணணும். ராமன் சமுத்திரக்கரையில் இருக்க ஒரு குட்டி குரங்கு டவால்னு சமுதிரத்தை தான் குதிச்சு தான் உள்ள தீர்த்தத்தை உள்ள குதிச்சுலாம். என்னண்டா, தானும் அனுமானை போல சமுதிரத்தை தாண்டி போய் ராவணனை பார்த்துட்டு வந்து ராமன் விஷயம் சொல்லணும்னு நினச்சின்னு குதிச்சுதான். அதே போல தானும் அனுமன் சாதி அல்லவோ அப்படின்னு நினச்சிட்டு அந்த குதிச்ச குரங்கு நேற்று தான் பிறந்திருக்கு, நான் போய் ராவணனை போய் பார்த்துட்டு வரேன்னு குதிச்சுட்டு தீர்த்தத்தில், சமுத்திர தீர்த்தத்தில் குதிச்சுது. ஆனால் அப்பேற்பட்ட கடலை எப்படி நீந்தி போகிறது? உடனே திருப்பி உள்ளே ஓடி வந்துட்டான். ஆனால் ஆசை மட்டும் இருக்கு அதுக்கு. அப்படி மன உறுதி அற்ற நான் உன்னை பிரார்த்திப்பது, அந்த குரங்கின் தன்மை அல்லவா என்கிட்ட இருக்கு, அதை க்ஷமித்தருள வேணும்னு பிரார்த்திக்கிறேன். அதே மாதிரி இந்த பாசுரத்தை தயாசதகத்திலே வந்து சாதிக்கும்போது வால்மீகி பகவான், மகரிஷிகள், ஆழ்வார் ஆச்சார வம்சத்தை வந்த நான், ஏ தயாதேவியே உன்னை துதிப்பதற்கு ஒரு பிரயத்தனம் பட்டேன். அந்த தயா சாகரத்தை இறங்கி கடைசி ஆழத்தை நான் பார்க்க வேண்டும். அதல புசம், அந்த கடைசி அடி ஆழம் எனக்கு அகப்படலை. ஆளுப்தம், மேலே மிதந்து வந்துட்டேன் அம்மா. அவளெல்லாமே இந்த தயனுடைய ஆழத்தை பார்த்து பயந்து கரையிலே நின்றுட்டா. பிராச்சேதச பிரபுதிபிகி, அவர்களாலேயே முடியல எதுவும். ஆனால் நான் வந்து என்னமோ எனக்கு சகல விஷயமும் தெரிஞ்ச மாதிரியும், உன்னை ஸ்துதி பண்ணுறதுக்கு அவ்வளோ ஞானம் இருக்கிற மாதிரியும், உன்னோட தயாசாகரத்தின் ஆழம் தெரியாமல் குதிச்சேன். அந்த க்ஷணமாத்தத்தை வெளில வந்துட்டேன். என்னை பார்த்து லோகம் சிரிக்கிறதுக்கு முன்னாடி நீ என்னை ஆதரிக்க வேணும்னு பிரார்த்தனை இங்கே. ஏன்னா சொல்லுவோம், இளங்கன்ற பயம் அறியாதுன்னு சொல்லுவா. பாலனாகிய நான் உன் மகிமை அறியாமல் உன் தயை என்ற சாகரத்தினுடைய மகிமையும் ஆழமும் அறியாமல் அந்த நான் என்னமோ அந்த ஆழத்தை கண்டுபிடிச்சுவேன்னு நினச்சுண்டு நான் போய் உள்ளே குதிச்சுட்டோமா. அந்த க்ஷணமாத்திரம்தான் உடனே நான் மேலே வந்துட்டேன். ஆனால் இந்த லோகத்தாரெல்லாம் இருக்காளே, என்னை பார்த்து இவன் என்ன தயாதேவை எப்படி இவன் ஸ்தோத்திரம் பண்ண முடியும்? வேதமே ஒதுங்கி நிற்கிறது. வால்மீகி பகவான் போல மகரிஷிகள் எல்லாரும் ஒதுங்கி நின்றுட்டு இருக்கா. நம்மளால இதனுடைய இவளை பாட முடியாதுன்ட்டு இவன் என்னமோ போய் குதிச்சு பாடுறேன்னு சொல்லி போனான்னு ஒளிது வந்துட்டான் பார் அப்படின்னு சொல்லி என்னை கைகொட்டி பரிகாசம் சிரித்தாலும் நீ என்னை வந்து கைவிடாமல் அனுகிரகித்து ஆதரிக்க வேணும் அப்படின்னு
பத்மாபதேகே, என்னை ஆதரிக்க வேணும் அம்மாண்டு பத்மா அந்த லக்ஷ்மியினுடைய திருவடியை இவர் பிரார்த்தனை பண்றார். தன்னுடைய அந்த சமுத்திர ஸ்நானமானது அந்த இறங்கினது ஒரு காக்கா கொடிகள் போல முழுகி போட்டு உடனே ஓடி ஊந்துரும் மேலே ஊந்துரும். அதை போல இருக்குன்னு சுவாமி தேசிகன் தன்னை நெச்சானுசந்தானம் பண்ணிக்கிறார். எப்படியுமே நமக்கு ஆக்கிஞ்சன்யத்தை சொல்லிட்டாக்கா எம்பெருமான் அனுகிரகம் பண்ணும். என்னால் எல்லாம் முடியும்னு நினச்சாக்கா நமக்கு அடிதான் விழும். அப்பா எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு என்பது கைகூப்பது தான் சரணாகத்தின்னு பெரியவா சொல்லியிருக்கா. அதனாலே நம்ம எல்லாம் நம்மால் அறிய இயலாது அறிய முடியாதுன்னு நாம் நினச்சிண்டு நம்முடைய ஆக்கிஞ்சன்யத்தை நம்முடைய ஆராத்திய தேவதைக்கிட்டே நம்ம விஜாபனம் பண்ணிட்டாக்க தம் சொரூபத்தை தாமே காட்டி கொடுக்கும். அப்படியே ரொம்ப பயந்து தடஸ்தராக இருக்கக்கூடிய வல்மீகி பகவானே ஓரமாக இருக்க, நான் என்னமோ சாகசம் பண்ணுவன் போல துணிஞ்சு இறங்கிட்டேன். என்னை பார்த்து பரிகாசம் அவர்கள் பண்ணுவார்கள், பண்ணினாலும் அது என்னை பாதிக்காத அளவிற்கு நீ என்னை கைவிடாமல் ரட்சித்து ஆதரிக்க வேண்டும் அப்படின்னு இந்த 103வது ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகன் ரொம்ப அற்புதமாக சாதிச்சு நமக்கெல்லாம் தேசிகன் போல ஞானமான்களாலேயே இந்த தயாதேவியை பூர்த்தியாக அந்த குணத்தை அனுபவிக்க முடியாது, ஸ்தோத்திரம் பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது நம்மை போல சாமானியமான என்ன பண்ணணும்? கைகூப்பதை தவிர கைகூப்பு செய்கையேன்னு சொன்ன ஆழ்வா. ஈசஞாலம் உண்டு வெந்த எந்த ஏகமூர்த்திக்கன்னு திருவாய்மலை சாச்சர். வெறும் கையை மட்டும்தான் கூப்ப முடியும் நாம் பெரியவாளை பார்த்து பெருமாளை பார்த்து அப்படின்றத நாம் உணர வேண்டும் என்று தேசிகன் இங்கே தன்னுடைய நைச்சானுசந்தானத்தை காட்டி நீங்கள் எல்லாரும் இதை செய்யுங்கோ அப்படின்னு நமக்கெல்லாம் காட்டி கொடுக்குறார். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.